பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பங்கள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவுக்கு துன்பங்கள் வந்தது. தாவீதுக்கு பல துன்பங்கள் வந்தது. யோசேப்புக்கு பலவிதமான துன்பங்கள் வந்தது. வேதாகமத்தில் நாம் படிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எவ்வளவோ துன்பங்கள் வந்தது. துன்பப்படாத ஒரு வேதாகம புருஷனையோ ஸ்திரியையோ நாம் பார்க்க முடியாது. அவளெல்லாம் துன்பப்பட்டார்கள். அவர்களுக்கு நிறைய சோதனைகள் வந்தது, நிறைய வேதனைகள் வந்தது, நிறைய உபத்திரவங்கள் வந்தது, நிறைய பாடுகள் வந்தது. பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தி உள்ளவங்களை கர்த்தர் சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். அந்த தேவ பக்தி உள்ள யோசேப்பை எவ்வளவு பெரிய சோதனை. போத்திபார் வீட்டில் என்ன சோதனை, சகோதரங்கள்லாம் குழியில போடுறாங்க, எவ்வளவு பெரிய சோதனை. ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க, எவ்வளவு பெரிய சோதனை. தேவ பக்தி உள்ளவங்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலையில் சொல்றேன், உங்களுக்கு சோதனை இருக்கலாம், உங்களுக்கு வேதனை இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத துன்பம் இருக்கலாம், மனசுல நீங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கலாம், உங்க உள்ள ரொம்ப காயப்பட்டிருக்கலாம், யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம், நீங்க ரொம்ப சோதனைய சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். விசுவாசிகளே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். யோபுக்கு அந்த சோதனையை பாரு. ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு, சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைகள் கூட செத்து போயிட்டாங்க, வீடெல்லாம் இல்லாம போச்சு. மனுஷன் நடுவீதியில வந்து உட்கார்ந்து அவர் அழுவுறாரு. இந்த நடுவீதியில் அவர் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான், செல்வத்துல வாழ்ந்த மனுஷன், வாழ்க்கை முழுவதும் செழிப்பா இருந்த ஒரு மனுஷன் நடுவீதியில உட்கார்ந்து அவனுக்கு வந்திருந்த வியாதி நிமித்தமாக அவன் ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருந்தான். வேதனை துன்பம் பயங்கரமா இருக்கு. நடுவீதிக்கு வந்து விட்டான். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தி உள்ள ஆட்களை ஆண்டவர் சோதனையிலிருந்து ரட்சிப்பார். யோபு ரட்சிக்கலையா? ரெட்டிப்பானவைகளை ஆண்டவர் கொடுக்கலையா? உங்களையும் ரட்சிப்பார், ரெட்டிப்பானவைகளை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை காத்துக்கொள்வார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரங்களுக்கெல்லாம் ஆக்கினை இருக்கு, நியாய தீர்ப்பு நாளுக்காக வச்சிருக்கிறாரு. விசுவாசிகளாகிய நம்மை ரட்சிப்பார் ஆண்டவர். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகி எங்களை சோதனையின் ரட்சிக்க வல்லவராயிருக்கிற ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.